அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் மனம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களில் நல்ல விதமாக செய்து முடிப்பீங்க. ராசி அதிபதி ராசியை பார்ப்பதால் உங்கள் மனதில் நினைத்தவை நிறைவேறக்கூடியதாகவும் இருக்குது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வேளாண்மை நிறுவன பங்குகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்கலாம். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையாக சிந்தித்து திறமையாக செயல்படுவாங்க. காய்ச்சல், தலைவலி, கை கால் வலி ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணமடையும். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பெற்றவர்களுக்கு அன்னதானம் அல்லது மருந்துகளை தானம் செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராகவும் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். திட்டம் போட்டு நீங்கள் செலவு செய்ய வேணும், இல்லையென்றால் கடன் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உருவாகலாம். தொழிலுக்காக வங்கியில் கடன் பெறுபவர்களுடையதாகவும் அமைஞ்சிருக்கு. சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் 9ஆவது இடத்துல இருக்காரு. ரியல் எஸ்டேட் துறையில் பல மடங்கு லாபம் பார்ப்பீங்க. கட்டுமான தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் 8ஆம் இடத்துல இருப்பதால் தொழிலில் இருந்த இடையூறுகளை புத்திசாலித்தனமாக தகர்த்து எறிவீங்க. நுணுக்கத்துடன் உங்களுடைய வியாபாரத்தை நடத்துவீங்க. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருப்பதால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேணும். அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரி உறவுகள் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருப்பதால் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுப்பீங்க. பிள்ளைகளின் ஆசைகளை மனம் கோணாமல் பூர்த்தி செய்வீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ராகு 3ஆம் இடத்துல இருக்காரு. தாயாருக்கு மருத்துவ செலவு செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. கேது பகவான் 9ஆவது வீட்டில் இருப்பதால் புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரக நிலையில் சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தர வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ராகு, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு, பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகலாம். எதையுமே செய்து முடிக்கும் துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. பண வரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகவும் எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும் வகையில் அமைஞ்சிருக்கு. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கக்கூடியதாகவும் துணிச்சலான முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாறும். பெண்கள் வெற்றி காண்பவங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் கோபம் வேகம் இருக்கலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். நண்பர்களிடம் பகை ஏற்படலாம். பிடிவாதத்தை விட்டு விடுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும். வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கும்.
பயணம் மூலம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடித போக்குவரத்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும். பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை பெற்றுத்தரும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடியதாகவும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை ஏற்படலாம். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படலாம். மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. அதிகாரிகளுடன் வீண் சர்ச்சைவுகள் விலகினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் உங்களுக்கு இருக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாகவும் மிக கடினமான வேலைகளை நீங்கள் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணியத்தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம். அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு தங்களுடைய கைக்கு தேவையான வேலைகளில் எல்லாமே தடை தாமதங்கள் ஏற்பட்டு வாய்ப்பு உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. வாகனங்களுக்கு உரிய ஆவணங்களை மறக்காமல் எடுத்து செல்லவில்லை உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபமேற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே நல்ல ஒரு மாற்றத்தை தரும். தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் உங்களுக்கு தெம்பு வரும். புது வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். நிதானம் தேவை. சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி உங்களுடைய காரியம் அனுகூலமாக அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விவகாரங்களை சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளிப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். பிள்ளைகளுடன் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது. வாகன வசதி உண்டாகலாம். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிலுமே நிதானம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. சித்தர்களை வணங்கி வர உங்களுடைய மனதில் தைரியம் கூடும். காரியங்களில் ஒரு சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா நிகழ்வுகளுமே மகிழ்ச்சியை வரவழைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பெரியோர்களின் ஆசி, பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு ஆகியவற்றால் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படலாம். உறவுகள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமாக உதவிகள் தடைப்படாது. எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு தேவைப்படும். கடின உழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய பயனை மிகப்பெரிய பணத்தால் நிரப்பக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாகும். சில புதிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் உங்களுக்கு அமையும். அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. சில முதலீடுகளில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே வேலையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வார தொடக்கத்தில் வேலையில் நிலையற்ற ஒரு தன்மை இருக்கலாம். எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க வேண்டாம். நிதானமான முடிவுகளை உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டும் வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன் திட்டத்தை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். பொருளாதார ரீதியாக இது ஒரு நிலையான வாரமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் சில பொருட்கள் பழுது, அது மட்டும் இல்லாமல் அலுவலக தொடர்பான செலவுகள் வரலாம். வார இறுதியில் புதிய பொருளாதார திட்டம் அல்லது வாய்ப்புகள் வரலாம். புதிய முதலீடுகளில் உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.